அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது நூலுடன் சந்திப்பு எழுப்புகிறேன். இந்த நூல் தான் அது. மனிதன், மனம் உடல் சூழ்நிலையின் தலைவன். ஜேம்ஸ் ஆலனோட மொழிபெயர்ப்பான நூல் இது. இதை மொழிபெயர்த்தவர் சே அருணாசலம். மேன், கிங் ஆஃப் மைண்ட், பாடி அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் பை ஜேம்ஸ் ஆலன். இதை வள்ளியம்மை பதிப்பகம். கிட்டத்தட்ட 55 பக்கங்கள் இருக்குது. வெளியே ரூபாய் 125. மிகச் சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த நூலை. இதை கிட்டத்தட்ட ஒரு 7 தலைப்புகளில் அதை பிரித்து கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய மனக்கண்ணில் தோன்றும் எண்ணங்கள் அதுதான் நம்முடைய வாழ்க்கைன்றாங்க. நம்மளால் எந்த ஒரு எண்ணங்களையும் மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிறன்னு திருக்குறளை எடுத்துக்காட்டு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இப்போ ஒரு மனிதன் தான் வாட் ஹி சீக்ஸ் ஹீங்கிற மாதிரி எதை தேடுறானோ அது கிடைக்கும். அதுவும் இல்லாமல் எண்ணம் போல வாழ்வு. அது மாதிரி எது அவன் விரும்பி போகிறானோ அதையே அவன் கட்டாயமாக தன்னுடைய வாழ்க்கையில் எப்பாடுபட்டாலும் அடைவான்றதை சொல்லுது. அங்கே நம்ம அமைதியோடு இளைப்பாறலான்னு சொல்லுது. எவன் எப்போவுமே தன்னுடைய 2வது சாப்டர் என்னன்னா புறக்கண்ணில் தோன்றும் உலகம், இது அகக்கண்ணில் தோன்றது. புறக்கண்ணில் எதையாவது வச்சுட்டு நான் ஏமாற்றப்பட்டேன், நான் வஞ்சிக்கப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன்னாக்க அவன் இன்னும் அந்த புற உலகத்தோட அவட விதிகளோட வினைகளோட இயலணும். யார் எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படி தான் இந்த உலகத்தை எடுத்துக்கிறாங்க. நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கோம். இது மாற்றம் ஏற்படாது. நம்மள்கிட்ட மட்டுமே நம்ம மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மற்றவங்கள்ட்ட எந்த மாற்றத்தையும் நம்ம ஏற்படுத்த முடியாது. மினிமமாக ஏற்படுத்தலாமே ஒழிய அவங்கள முழுசாக மாற்ற முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளதை நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அது மாதிரி பழக்க வழக்கங்கள் அவற்றின் அடிமையாவது இப்போ நம்ம என்னால் முடியாது, நான் இந்த பழக்க வழக்கத்தை வச்சுருக்கேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம எண்ணங்களையே நம்ம கட்டுப்படுத்தி நம்முடைய முன்னேற்றத்தையும் கட்டுப்படுத்திடுவோம். ஐம்புலன்களுக்கு நம்ம புலப்படாத ஆற்றல் நம்ம உணர்வதே இல்லை. அந்த புலன்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி தீய பழக்கங்கள் உள்ள மனிதன் தீய மனிதனை இருக்கிறான். தீய நட்பு உருவாகுது. அது ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருக்குது, விஷய சர்க்கிளாக. நல்ல பழக்கம் உள்ள மனிதன், நல்ல எண்ணம் மனிதன் நல்ல மனிதனை இருக்கிறான். அதுவும் அது நல்ல விதமாக வந்துகிட்டு இருக்குது. இந்த தீய பழக்கம் உள்ள மனிதன் இவன் நல்ல பழக்கம் உள்ள மனிதன் கண்டுபிடிக்க முடியும். அவனை நல்ல நற்குணங்கள் கொண்டவன். அதுலேருந்து விலகி இருக்க முடியும். தன்னுடைய பரந்த எண்ணத்தை இவனுக்கும் கொடுக்க முடியும். இந்த நல்ல பரந்த எண்ணத்தில் உள்ளவனை இவன் சேரும் பொழுதுக்கு தீய எண்ணம் உள்ளவன் தன்னுடைய எண்ணத்தை கொஞ்சம் தீய எண்ணத்தை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை பயிற்சியும் பக்குவமும் பயிற்சியும் முயற்சியும் செஞ்சால் இவனுடைய நல்ல நிலைமையை அவனும் அடையலாம். மனசாந்தியும் அமைதியும் சந்தோஷமும் பெருமகிழ்ச்சியும் பெறலான்னு சொல்கிறாரு. அது மாதிரி என்னால் மீள முடியாதுன்னு இல்லாமல் எல்லாத்தையும் என்னால் மீள முடியும்னு நினைக்கணும். அப்படி நம்முடைய பிரபஞ்சம் பேரன்பால் நம்மை விரும்புவர்களால் நெருங்கி இருக்குன்னு சொல்கிறாரு. அது மாதிரி உடம்பின் இயல்பு, இந்த உடம்பு தான் காரணம் எல்லாத்துக்கும் அல்லது அப்படின்னு சொல்லிட்டு மனசு தான் காரணம்னு சொல்லிட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை நோக்கி போகாமல் உடம்போட செயலுக்கு தூங்கணும், நேரம் தூங்குவோன்னு ஆரோக்கியமான பழக்கங்களை கை கொள்ளாமல் இருக்கிறது, விரும்புகிறத சாப்பிட்றது, அது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணுறோம். நச்சு பொருட்களை எல்லாம் அப்படி இல்லாமல் நமக்கு தேவை எது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும். அது மாதிரி ஆன்ம பலத்தை பெருக்கக்கூடிய பயிற்சிகளை செய்யணும். அதில் நம்ம நம்முடைய தீய பழக்கங்களில் புதையுண்டு போயிடாமல் நல்ல வழக்கங்களை கைக்கொண்டு சைவ உணவே சாப்பிட்டா கூட சில எனக்கு இது பண்ணும் அது பண்ணுன்னு சொல்லி உடம்புக்கு சொல்லி அதை மனசுக்கு கொண்டு போய் உடம்புக்கு உணர்ந்துருவாங்க அந்த வியாதியை. அப்படிலாம் இல்லாமல் நம்ம எவ்வளவு பேராசை உள்ளவங்களாக இருந்தாலும் மனுஷங்க பக்கத்தில் இருந்தாலும் அவங்களோட நோக்கி நம்ம போகாமல் நம்ம பேராசை இல்லாமல் வாழ்வோம். துன்பம் இருப்போட துன்பம் இல்லாமல் வாழ்வோம். மனசையும் உடம்பையும் பக்குவப்படுத்திக்கிட்டால் நம்ம அப்படி ஒரு ஞானி மாதிரி தாமரை இலை தண்ணீர் மாதிரி வாழலான்னு சொல்கிறாரு. நம்மளை சுற்றி வெறுப்புள்ளவங்க இருந்தால் கூட அந்த வெறுப்பு நம்மளை தாக்காமல் நம்மளை வெறுப்பற்றவர்கள் அவர்கள் மேலே திரும்ப நம்ம வெறுப்பை செலுத்தாமல் நம்முடைய ஆன்மீக பலத்தோடு வாழலான்னு சொல்கிறாரு. ஏழ்மைன்றது ஒரு தலைப்பு வித்தியாசமாக இருக்குது. ஏழ்மைன்றதோ செல்வம் என்பதோ குற்றங்களுக்கு காரணம் இல்லைன்றார் அவர். ஏழ்மையாக இருக்கிறதால தான் கஷ்டப்படுறான், துன்பப்படுறான், துயரப்படுறான், கிரிமினல் குடிக்கிறான், அது நடக்குது அப்படிலாம் இல்லை. ஏழ்மையாகவும் நல்லாவும் அதாவது கட்டுக்கோப்பாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க. செல்வம் இருக்குது அதனால தான் எல்லா குற்றங்களும் நடக்கும் சொல்ல முடியாது. செல்வத்தில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அதனால் செல்வமோ ஏழ்மையோ காரணம் இல்லை, இதனால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் மட்டும்தான் காரணம்னு சொல்கிறாரு. டால்ஸ்டாய் கூட ஒரு தடவை என்ன நினச்சாராம், தன்னை செல்வம் ஒரு லெவலுக்கு மேலே போக விடா, தானே ஒரு ஏழையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சாராம். நிறைய விஷயங்கள் நம்மளால் ஃப்ரீயாக செய்ய முடியும், பணக்காரராக செய்ய முடியும்னு நினச்சாராம். அது மாதிரி மனிதனின் ஆன்மீக சக்தியோட பலத்தை பற்றி நல்லா சொல்லியிருக்காரு. நம்ம எவ்வளவு நமக்கு ஒரு முழு சுதந்திரம் இருக்குது, நம்ம மனசை நம்ம எப்படி ஆட்சி செலுத்த முடியும்,
அது மாதிரி தலைவனுக்குரிய கடமைகள் நம்ம வந்து எப்படி வைய தலைமைகள் மாதிரி நம்ம எப்படி நம்மளை திருத்தி அமைச்சு நம்மளை நல்ல ஆளுமையாக நம்ம கொண்டு வர முடியுன்றது. அது மாதிரி நம்மளுடைய தோல்வியில் துவளாமல் நம்ம வந்து எப்போவுமே நம்மளை வந்து தோல்வின்றது தீய சக்திங்கிறத நம்ம மனசில் உருவாக்கக்கூடிய சுற்றி இருக்க உலகமே காரணம் இல்லை, நம்ம உலகமே நம்ம மனதால் தான் உருவாகுதுன்னு சொல்கிறாரு. நம்ம நல்லதை நினைக்க நம்மளை சுற்றி நல்லவர்கள் உருவாவாங்க. நம்ம மனசில் இருக்க தீய சக்திங்கிறது தீய எண்ணங்கள், தீய ஆசைகள், தீய பொருட்களை விரும்புகிறது, இதெல்லாம் நம்ம குறைச்சிட்டு நல்ல ஆசைகள், நல்ல எண்ணங்கள், நேர்மையான எண்ணங்களை நிரப்பினா உடம்புல வியாதி கூட வராது, நல்லவர்கள் நெருங்கி இருப்பாங்க. நம்ம ஆன்ம சக்தியை நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த்தை கொடுக்குன்றாரு. அது மாதிரி எந்த தீய சக்தியும் அணுகாமல் நல்ல சக்தி மட்டுமே, இந்த தீங்குன்றதே இல்லாமல் போயிடும். அப்போ நல்லது மட்டும்தானே இருக்கும். நம்மளை சுற்றி நம்மளோட எண்ணப்போக்கோட உள்ளவங்க மட்டும்தான் நம்மளோட சேருவாங்க, நன்மையானவர்கள் மட்டும்தான் சேருவாங்க. இது தீமைக்கும் பொருந்தும். அதனால் தீமையை நம்ம சீக் பண்ணக்கூடாது. அது மாதிரி நல்லதை மட்டும்தான் நம்ம சீக் பண்ணணும். நல்ல எண்ணங்களை பயிலணும், மனசில் நிரப்பணும், மற்றவங்களுக்கும் பரப்பணும். அப்படி பண்ணோன்னா மனிதன் தான் வந்து தன்னுடைய மனம் உடல் சூழ்நிலையின் தலைவன்னு சொல்கிறாரு இந்த நூலில். நிச்சயம் இந்த நூல் வாங்கி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. வெள்ளைமை பதிப்பகம், விலை ரூபாய் 125. நன்றி.